சிசேரியனுக்கு அப்புறம் மதர்ஸ்க்கு இருக்க பெரிய டவுட்டே இருமும் போது தும்மும் போது படிக்கட்டு ஏறும்போது ஏன் ஈவன் பேபியை தூக்கும் போது கூட தையலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? அது மட்டும் இல்ல, எப்ப தையலை பிரிப்பீங்க? இதெல்லாம் தான் ரொம்ப காமனான கொஸ்டின்ஸுங்க. முதல்ல சிசேரியன் எப்படி பண்றாங்கங்கிற பேசிக் ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சிசேரியன் பண்ணும்போது உங்களோட லோவர் அப்டமன்ல பிக்னி லைன் கிட்ட ஒரு கட் கொடுத்து தான் நம்ம இன்சிஷனே போடுவோம். அப்பதான் ஸ்கார் விசிபிளா இருக்காதுங்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் லேஸ் ஓபன் பண்ணி யூட்ரஸ் ரீச் பண்ணி அதுல ஒரு கட் கொடுத்து பேபியை டெலிவர் பண்ணுவோம். பேபி டெலிவர் பண்ணதுக்கு அப்புறமா அதே போல எல்லா லேஸையும் ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம வந்துருவாங்க. இன்டர்னல் க்ளோஷருக்கு நம்ம சூச்சர் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்டர்னல் க்ளோஷருக்கு ஒன்னு ஸ்டேப்லர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல க்ளூ யூஸ் பண்ணலாம், இல்ல சூச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். காமனா சிசேரியன்ஸ்க்கு நம்ம சூச்சர்ஸ் தாங்க யூஸ் பண்ணுவோம். சூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குங்க. ஒன்னு அப்சார்பபிள் சூச்சர்ஸ், தானாவே அப்சார்ப் ஆயிரும், பிரிக்கவே வேண்டாம். இன்னொன்னு நான் அப்சார்பபிள் சூச்சர்ஸ். உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போறப்பயோ இல்ல திருப்பி ரிவ்யூ வர்றப்பயோ உங்க டாக்டர்ஸ் பார்த்துட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. இந்த சிசேரியன் ஸ்கார் ஆடுறதுக்கு போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஹீலிங் நடக்கணுங்க. மினிமம் 6 வீக்ஸ் ஆகுது.